பிஹேவியரல் சேஞ்சஸ். சரியா? அதை வந்து நம்ம பிள்ளைங்க ரெண்டு குரூப்பாக எடுக்கிறோம். குரூப் 1 குரூப் 2 வந்து வீட்டால் அல்ல அப்படின்றது டைமேட்டிக்கல் சேஞ்சஸ். வீட்டில் உள்ள நிகழ்ச்சிகளால் அல்ல, அதாவது நம்மளோட ஒவ்வொருத்தரும் நாங்கள் காரணங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நாங்கள் தான் காரணம் டைமேட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்க போகிறாங்க. அப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து வீட்டால தான் நான் பேச வந்திருக்கேன். கண்டிப்பா வீட்டால தான். ஏன்னா தனிநபர் ஒருத்தவங்க நினைச்சா மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களோட செயல் தான் மொத்த ஜனநாயகத்தையும் முடிவு பண்ணுது. நம்ம ஒழுங்கா இருந்தா ஏன் மற்ற பொலிட்டிக்ஸ்லாம் வரப்போகுது? வீடு தான் கோயில், வீடு தான் சுகாதாரம் எல்லாம் பண்ணுவோம். எத்தனை பேர் வீட்டில் இன்ன வரைக்கும் ஏசி இல்லாமல் இருக்கு? கம்மி, ரேஷியோ கம்மி. மேக்ஸிமம் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வெளில போயிட்டு கூலிங் வராதா? நம்ம தானே பொல்யூட் பண்ணுறோம். ஏசிலேருந்து கண்ட கேஸ் வந்து ஓசோன் ஓட்ட போட்டு வெயில் வரலாக்க மழை பெய்யுது, மழை வரல வெயில் பெய்யுது. மழை வந்துச்சா? வரவே இல்லை. காரணம் நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜை போட்டு எல்லாத்தையும் உள்ள வைக்கிறோம், நல்லா உட்காந்து மைக்ரோவில் கேக்கு இதெல்லாம் பண்ண நம்ம தானே காரணம். எல்லாருக்கும் வீடு வந்து எல்லாருக்கும் நல்லது. அம்மா செஞ்சது தான் நல்லது. அம்மாவே செஞ்சு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்ம ஒழுங்காக இருந்தால் யாரையும் பிளேம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கரெக்டாக இருந்தால் யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம். அப்போ முக்கால்வாசிக்கு காரணம் நம்ம தான். டாபிக் என்னன்னா வீட்டால அல்ல அப்படின்னா, இப்போ வந்து அவங்க சொல்லிட்டு போனாங்க எத்தனை வீட்டுல வந்து ஏசி இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்லயே வந்து ஏசி இருக்கா இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு அது வந்து ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் தான். அதை பத்தி மட்டுமே பேசவே தவிர எத்தனை மால் இருக்கு, எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கு, ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இங்க வந்து வீடு தான் முக்கிய காரணம் இல்லாம இங்க பல பேர் வந்து அதை வந்து அழிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து வீடு தான் முக்கிய காரணம்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸே எடுத்துக்கிறோம். இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஒன்று இருக்கு. அது வந்து பொல்யூட் ஆகுறதுனால தான் நமக்கு ஓசோன் லேயர்ல வந்து ஓட்ட வருது. அதனால தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க வீடு தான் முக்கிய காரணம் யாரும் எடுத்துக்க முடியாது. இது இண்டஸ்ட்ரி மால் என் பேர்ல யாஸ்ரீ. நான் வந்து அதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க சொன்னாங்க மால் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஏசி இருக்குன்றது ஒரு தனிப்பட்ட நபர்னால தான் வந்து ஒரு சேஞ்சஸ்ன்றது உருவாகும். இப்போ வந்து நம்மலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம ஒரு சேஞ்சை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்களேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். எத்தனை பேர் வந்து க்ளோத் பேக் யூஸ் பண்ணுறாங்க? அதுவும் ரொம்ப கம்மி தான். அது வந்து அவ்வளோவா வந்து ரேஷியோ கம்மி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து போகி அப்போ வந்து யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அதே பிளாஸ்டிக்கை தான் போய் எரிச்சிட்டு பொல்யூஷனை கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட நபராக தான் எல்லாமே பண்ணுறோம். நம்ம அது வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. என்ன இருந்தாலும் இப்போ அது மூட நம்பிக்கை தான் வச்சுக்கோங்களேன். போகி வந்து எரிக்கணுன்றது ஒரு மூட நம்பிக்கை. அதனால நம்ம வந்து பிளாஸ்டிக்கை முன்னாடி வந்து காலத்தில் அந்த இது இருந்தது. அதனால எரிக்கும் போது வேற மாதிரி கொஞ்சம் இப்போ சில பொருள்லாம் எரிக்கும் போது அப்போ வந்து உடலுக்கு நல்லது. அதனால ஓமம் வீட்டில் வந்து ஓமம் வளர்க்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ அதை வந்து பிளாஸ்டிக்கை இன்க்ளூட் பண்ணும்போது அது வேற மாதிரி போய் கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது. சொன்னாங்க ஏசி சொன்னாங்க. எல்லாருக்கும் தான் ஏசி இருக்கு, இதெல்லாம் சொல்லலை. அதுக்கிட்ட ஃப்ரிட்ஜ் கேட்டீங்க. ஃப்ரிட்ஜ் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு. நாங்கள் ஒரு 2 நாள் தான் மாவு யூஸ் பண்ணுவோம். அதே இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு அவன் வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காகவே அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அது நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நமக்கு பொல்யூஷன் ஆகுதான். நம்மளால பொல்யூஷன் ஆகுது, வீட்டில் பொல்யூஷன் ஆகலை. அந்த இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து தான் நமக்கு பொல்யூஷன் ஆகுது. இந்த அதே மாதிரி தனிப்பட்ட நபர்லாம் இல்லை. வீடுன்னு வந்தால் தனிப்பட்ட நபர்லாம் இல்லை, எல்லாரும் சேர்ந்தா வீடு. மால் வந்தால் தனிப்பட்ட நபர்லாம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் மால். ஓகேவா? தனிப்பட்ட நபரால் தான் நமக்கு பொல்யூட் ஆகுது சொல்ல முடியாது. ஓகேவா?
அதே மாதிரி கெமிக்கல்ஸ் அதெல்லாம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஃபுட் அடிக்கிற என்ன கொடுத்தாங்க பிளாஸ்டிக் கொடுத்தாங்க ஃபுட் அதானே கொடுத்தாங்க நம்ம தான் சேர்ந்து சாகிட்டே தான் இருக்கோம் நம்ம கம்மி பண்ண நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம ஒரு கட்ட வேலையை யூஸ் பண்ணுறோம் ஏன் நம்ம ரெஸ்ட் கடையில் ஒரு கட்ட வேலை இருக்கு பிளாஸ்டிக் வேலை இருக்கோம் இல்லை அதே மாதிரி நம்ம இப்பெல்லாம் அவங்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பிளாஸ்டிக் வேலை சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அது நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் என்ன வாட்டர் ஒன்றுமே இருக்காது சும்மா இந்த அதில் இருக்கும் ஆனால் அவங்க பாருங்க வீட்டில் நமக்கு ஒரு வீட்டில் நம்மளுக்கு ஒரு 5% இருக்கும் ஆனால் இண்டஸ்ட்ரியல் இருக்குங்களா என்ன இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து வாஷ் பண்ணுறாங்க அவங்க பாட்டு அசல் தான் என்ன ஏற்றுங்க ஆரியோ இல்லை காவலியோ பண்ணுறாங்க அதான் புரியாது ஆனால் அவங்க வச்சுக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுற புதுசு பண்ண தப்புக்கு அவங்க பண்ணுறாங்க பலூன் சைஸ்க்கு அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது இந்த சைஸ் வருவாங்க ஆஷ் பைஸே நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் அது கோர்ஸ் மட்டும் பண்ண மாட்டோம் அதனால நம்ம மஸ்கிட்டோ அந்த இதுலாம் வருது ஓகேவா நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க பிளாஸ்டிக்காக நான் யூஸ் பண்ணுறது யூஸ் போட்டு நாங்கள் இப்போ தான் பேக்கில் வேறு ட்ரை பண்ணாங்க நீங்கள் பயமாக பண்ணுறீங்க ஏசி நாங்கள் முக்கியமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சோம் ஓகேவா நீங்கள் பயமாக யூஸ் பண்ணுவீங்க ஏசியில் அது ரொம்ப தூங்க மாட்டாங்க ஓகேவா தில்லை கசிக்கிறீங்க காற்றுல ஏசி போகலான்னு சொல்கிறாங்க அவங்க பேச மாட்டாங்க என்னால் அதெல்லாம் இன்னும் மனசு ஆகலை அவங்க வீட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணா இல்லடி வீட்டில் ஏசி இருக்கு ஆனால் ஹாஸ்டலுக்கு ஏசி இல்லை எல்லாம் தூங்கவே முடியலன்னு சொல்றாங்க அவங்க ஏசி பற்றி பேச மாட்டாங்க ஏங்க நம்ம லேயெல்லாம் வேற அல்டிமேட் பிளாஸ்டிக் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா வெளியே வாங்கி சாப்பிடுறாங்க அது எந்த புரியல கம்மியாக கொடுக்குறாங்க உங்களுக்கு புரியல நல்லா வெளியே ஃபுல்லாக சாப்பிட்றாங்க அதுதான் போய் சொல்லுவாங்க எரிக்கிறீங்க எல்லாரும் அது ஒருத்தங்க வாட்டர் மிக்ஸ் நீங்கள் தான் நான் யூடியூப் தான் போகிறேன் நீங்கள் பெரிய வாட்டியாக போடுங்க இந்த பாட்டு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க அவங்க வாட்டே பெரிய வாட்டர் தான் குட்டியான பெருசு வாட்டர் சொல்றாங்க நாங்கள் குட்டியை வந்து ரொம்ப மைக்ரோ நேனோ அளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணி ட்ரை பண்ணிட்டோம் முடிஞ்சவரைக்கும் நாங்கள் வாட்டர் போட ட்ரை பண்ண மாட்டோம் அவ்வளோ அவங்க தான் பெரிய வாட்டியாக போடுறாங்க சீட்டாலெல்லாம் வாட்டர் வரவே வராது இப்போ வந்து எதில் என்ன சொல்றாங்கன்னா வீட்டுனால இண்டஸ்ட்ரியனால சொல்றாங்க. நீங்க முதல்ல டாபிக்கே மாத்துங்க. என்ன டாபிக் வந்து வீட்டுனால சொல்றோம். நீங்க வீடு இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றும் சப்போர்ட்டே பண்ணலையே. சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்றோம். சிறுக சிறுக பண்ற விஷயம் தானே ஒரு காலத்துல பெருசா மாறுது. இப்போ நான் கரெக்டா இருந்தா என்னை பார்த்து 10 பேர் கரெக்டா இருப்பாங்க, அவங்கள பார்த்து 10 பேர் கரெக்டா இருப்பாங்க. நானே கரெக்டா இல்லைன்னா நான் எப்படி இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறோம்? நம்ம தேவைக்கு தான் இண்டஸ்ட்ரி வருது. நம்ம வாங்கினா நம்ம இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வீடு சொல்றேன். ஒரு வீடுனா இப்ப உலகத்தே ஒரு வீடா இருக்கு. எத்தனை கோடி பேர் இருக்காங்க, எத்தனை கோடி வீடு இருக்கு, எத்தனை கோடி பேர் ஏசி யூஸ் பண்றாங்க, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றாங்க, எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து நான் தப்பு சொல்லல. அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி தான் காரணம், வீட்டுல இருக்கிறது வந்து காரணம். இப்ப நீ வந்து உன் தனிநபரா சொல்ற, ஆனா நீ மொத்தமா பாரு எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க. அப்ப ரேஷியோ பார்த்தா இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ண சொல்ல வீட்டுல தனிப்பட்டதுதான் வந்து அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு 2010 வந்து ஏசி யூஸேஜே இருக்காது, வேற விட்டு எந்த அளவு தான். ஆனா இப்ப ஏசி இல்லாத வீடே இல்லை. நம்ம மாறுறோம், நம்ம டெக்னாலஜிக்கு வந்து அட்வான்ஸ்டா போறோம், நாங்க வந்து அப்ப போறோம் இங்க போறோம், நம்ம மாற்றோம். ஆனா நம்ம மாறனாலதான் இப்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது. இதனாலதான் இண்டஸ்ட்ரி இப்ப பாப்புலேஷன் அதிகமாகறனாலதான் இண்டஸ்ட்ரி வருது. இண்டஸ்ட்ரி அதிகமாகறனாலதான் பொல்யூஷன் வருது. பொல்யூஷனால கிளைமேட்டிக் சேஞ்ச் வருது. போக போக நம்ம வந்து அழிஞ்சுட்டு தான் போறோம். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து சோம்பேறியா இருக்கும். நம்ம வந்து எல்லாமே ஈஸியா கிடைக்கணும், ஈஸியா பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து தனிப்பட்ட மாறினா நம்மளை பார்த்து 10 பேர் மாறுவாங்க. அந்த 10 பேர்னால ஒரு புரட்சியை கிளம்பலாமே. நம்ம ஏன் இண்டஸ்ட்ரியை பிளான் பண்றோம்? நம்ம முதல்ல கரெக்டா இப்ப வீட்டுல வந்து ஏசிக்கு பதிலாக இந்த வெட்டி வேர் வந்து ஜன்னலை போட்டு தண்ணி தெளிச்சு அது வந்து நமக்கு ஒரு மெடிசனல் யூஸ் ஆகும் இருக்கு. அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஃப்ரிட்ஜுன்னு சொல்றோம். ஃப்ரிட்ஜில் எப்படி சாப்பிட்டாலும் அது ஒரு கேட்கலாம். அது எதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி வந்து நம்மளோட யூசேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம கரெக்டா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கரெக்டா இருந்தால் நம்மளை பார்த்து கொஞ்சம் பேர் கரெக்ட் ஆவாங்க, அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் கரெக்ட் ஆவாங்க. கிளைமேட்டிக் வந்து சரி இப்போ நிவேதிதா வந்து சொன்னா சிறு சிறுக்கு வந்து பெருசாகும். அவள் வந்து சின்னதுக்கு வந்து வீட்டை மென்ஷன் பண்ணா, பெருசுக்கு வந்து இண்டஸ்ட்ரியை வந்து மென்ஷன் பண்ணா. ஸோ இப்போ நீங்கள் வந்து
இப்போ ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பொல்யூஷன் வந்தா நீங்க யாரை சொல்லுவீங்க? உங்க வீட்ல இருந்து பொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்களா? ஏதோ ஒண்ணு நீ ஸ்டாப் பண்றனா அந்த பேன் ஸ்டெர்லைட் இதை பேன் பண்ணுங்க அதை பேன் பண்ணுங்க தான் சொல்லுவேன். நீ ஒரு இண்டஸ்ட்ரியை தான் ஸ்டாப் பண்ணுவே தவிர எல்லாரும் வீட்டை விட்டு போங்க, ஏசி யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி யாரும் போய் ஒரு இதை வந்து வைக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்டாப் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. நீ ஒரு 100 வீட்டில் கொண்டுட்டு வர ஒரு இண்டஸ்ட்ரி அவன் கொடுத்துருவான். அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மெயின் ரீசன் வந்து வீட்டால கிடையாது, ஆக்சுவலாக டீஃபாரஸ்டேஷன் தான். நம்மளை சுற்றி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக காடு வாழ்க்கை தான் இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ ரோடு கட்ட போகிறாங்க, எவ்வளோ பண்ண போகிறாங்க, அது ஃபுல்லாக வாட்டெல்லாம் எடுத்தாங்க. ஆக்சிஜன் எங்கேருந்து வரும்? ஸோ அது வந்து ஒரு ரீசன் தான். நீங்கள் என்ன சொல்றீங்க? வீட்டுனால தான் வருது எல்லாமே ஏசி இந்தியாவில் பாவம் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணி பேசிக்கிறாங்க. தனிநபர்ன்றது வந்து நாங்களும் ஒத்துக்கிறோம், தனிநபரால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா அது வீடால தான் அப்படின்னு சொல்றது இங்க ஒத்துக்கிற பாயிண்டா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து பாவர்ட்டி தான் அதிகமா இருக்குன்னு சொன்னல. இப்போ மிடில் கிளாஸ் பாவர்ட்டி தான் அதிகமா இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஆனா மிடில் கிளாஸ் தான் அதை விட அதிகமா இருக்கு. சரியா? அவங்க நோக்கி போறதெல்லாம் எப்படி லக்ஸரியா ஒரு லக்ஸரி லைஃப் நோக்கி தான் எல்லாருமே நம்ம போறோம். இப்போ டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நோக்கியே நம்ம போறோம். வேற ஹையர் ஸ்டேட்டஸ் நோக்கியே போறதுனால ஒரு வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜோ ஏசியோ வாஷிங் மிஷின் இல்லைன்னா அந்த வீடே வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து பணக்காரங்க அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸுமே ஒரு பாயிண்ட்ல வந்து வருதுன்னு சொல்றது. டெக்னாலஜி வளர்றதுனால தான் நம்ம ஏசி எல்லாம் வாங்குறோம். டெக்னாலஜி வளர்றதுனால கம்பெனி தான் வந்து வளர்றதுனால வீட்டில் யாரும் ஏசி எவ்வளோ பேரும் டெக்னாலஜி வளர்ந்தோ அதுக்கேற்ற மாதிரி புது புது கம்பெனில தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க இருந்தால் பொல்யூஷன் அது வந்து தேவையான தானே. இப்போ நீ ஒரு தேவையான ஒரு ஃபோன் இப்போ யாருமே ஃபோன் வச்சுக்கலாம இல்லை. கரெக்டா? ஒருத்தவங்க 4 ஃபோன் 40 ஃபோன் வச்சுட்டு தான் சுற்றுறாங்க எல்லாரும். அது ஃபோனுன்றது தேவையான நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தேவைன்றது ஒரு இப்போ ஏசின்றது ஒரு தேவையா இருக்கு. ஒரு காமன் செக்ஷனுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணா எதுவுமே ஒண்ணுமே ஆகாது. கிளைமேட் சேஞ்சுன்றது தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு தான். இப்போ ஏசின்னா நம்ம 24 ஹவர்ஸும் போடுறதுக்கும் 2 ஹவர்ஸ் போடுறதுக்கும் அந்த மாதிரி. இப்போ இவன் என்ன சொல்றான்னா ஒரு 40 ஃபோனுங்கிற ஒரு மிடில் கிளாஸ் கிட்ட எத்தனை பேர் இருப்போம்? அப்பா அம்மா நீ தம்பி 4 பேர் தான் இருப்போம். 4 பேர் தான் இருப்போம். அப்போ ஒரு வீட்டுக்கு எத்தனை ஃபோனு? 4 ஃபோனு. ஓகே, எக்ஸ்ட்ரா 5 ஃபோன் வச்சுக்கோ. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டா எத்தனை சிஸ்டம் இருக்கும், எத்தனை ஃபோன் இருக்கும். வீட்டுல இருந்து தான் இப்போ ஒரு இன்டர்நெட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். ஒரு வீட்டுல 4 ஃபோன் 5 ஃபோன் இருக்கு. வீடு மட்டுமா இருக்கு, எவ்வளவு வீடும் இருக்குல்ல. அப்ப அதுல இருந்து வரதெல்லாம் போகாதான்றது. அதே மாதிரி கம்பெனிஸ் டெக்னாலஜி எவ்வளவு வருது அதே வீட்டுல வளருது. ஓகே
பெனிஃபிட்ஸ் இருக்கு. மால் மட்டும் பேச விரும்பல. நீ வாங்குற ஒரு பொருளுமே எங்கே இந்த வருது, எப்படி வருது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனா இருக்கட்டும், நீ வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பொல்யூட் பண்ணி தான் வருது. இதுல எத்தனை பேருக்கு ஸ்டார்ஸ் தெரியுதா? நைட்டு ஸ்டார்ஸ் தெரியாம கண்டிக்கலாம். ஸ்டார்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொல்யூஷன் எதனால வருது? நீ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள உள்ள வந்து ஒரு எல்இடி லைட் போட்டுட்டு உட்காந்துருக்க, அதனால மட்டுமே பொல்யூட் ஆகுதுன்னா இல்ல. வெளியில பார்த்தா சென்னையில HFA நைட் வந்து ரொம்ப காலம் சென்னையில நைட்டு 8ல இருந்து 4 விடியகால 4 மணி வரைக்கும் பிரகாசமா இருக்கும். ஒரு சில இடத்துல எனக்கு தெரியாது. போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் பொல்யூஷன். இப்போ லைட் பொல்யூஷனால லைட் பொல்யூஷன் என்ன சொல்றேன்னா கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் அது வரும். அடுத்து ஏர் பொல்யூஷன். இங்க மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இல்லையா, எல்லாருக்கும் தெரியலையா? சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். டிவி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. இங்க இருந்து நீங்க பூரங்குடில போறவங்க பாருங்க, டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி வைங்க. 2வது வாய் வைக்கிறதுக்குள்ள அவ்வளவு மண்ணு